ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக எப்பவும் செய்யக்கூடிய இட்லி தோசையாக இல்லாமல் இந்த மாதிரி பயிர் வகைகளை ஊற வச்சுட்டு நம்ம தோலோடையே அரைச்சி அதை தோசையாக ஊற்றி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்து. இதில் எந்த ஒரு பொருளும் நான் சேர்க்கலைங்க. நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைப்போமோ சேம் அதே மாதிரி அரைச்சி தான் இந்த சட்னி வச்சு தோசை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா நம்ம நார்மலாக இட்லி தோசை செய்வோம் இல்லைங்களா, டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ முழு பச்சை பயிறு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேங்க. 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததுக்கு பிறகு நம்ம மிக்சியோ இல்லை கிரைண்டரோ சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பில் வந்து நான் எந்த ஒரு பொருளும் ஆட் பண்ணவே இல்லைங்க. அரிசியோ இல்லை பச்சை அரிசியோ இல்லை வெந்தயமோ எதுவுமே நான் சேர்க்கல. வெறும் முழு பச்சை பயிறு மட்டும்தான் நான் வந்து சேர்த்து அரைக்கிறேன். நல்லா ஊறினதுக்கு பிறகு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. உளுந்து வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா பஃபியாக உப்பி வருமோ அந்த அளவுக்கு இந்த முழு பச்சை பயிரும் நல்லா நம்மளுக்கு உளுந்த அளவுக்கு நல்லா உப்பி வரும். அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கிரைண்டரில் அரைக்கும் போது தோல் வந்து ரொம்ப மஞ்சி வராதுங்க. 1, 2 அங்கங்கே இருக்க தான் செய்யும். அது இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த்து தான். நீங்கள் அப்படியே கூட எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு வருங்க நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. உளுந்து மாதிரியே இருக்குது பாருங்கள். அரைச்ச முழு அந்த பச்சை பருப்பு மாவு வந்துங்க இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு நம்ம புட்டு ரெசிப்பியாகவும் செஞ்சுக்கலாங்க. அப்படியே உதிர்த்தி விட்டுட்டு ஆறுனதுக்கு பிறகு உதிர்த்தி விட்டு வெல்லம் போட்டிங்கன்னா புட்டு மாதிரி அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தோசை வந்து நல்லா முருகலாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரவை சேர்த்துக்கலாங்க. ரவை வந்து 1 கப் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். 10லேருந்து 15 நிமிஷம் வந்து ரவையை சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாங்க. அதுக்குள்ளே சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி, 1 வெங்காயம், 4 பூண்டு பல், கொஞ்சமான அளவு உப்பு, மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது புளிப்பாகவும் நல்லா காரமாகவும் இருந்தால் தான் இந்த பச்சை பயிறு தோசைக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் சட்னி வந்து நல்லா காரமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துட்லாங்க. ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம சட்னி அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம பச்சையாகவே அரைச்சிட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை பயிறு தோசைக்கு இந்த சட்னி தாங்க மேட்சிங் சூப்பராக இருக்கும். சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல்லை வச்சாச்சுங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஒரு 3 கரண்டி மாவு அதில் சேர்த்து நல்லா மெலீஸாக ஊற்றிக்குங்க. உங்களுக்கு பிரண்டோ இல்லை மாவு வந்து ஒட்டியோ வராதுங்க. நல்லா தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக வரும். சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. நல்லா முருகலாக வெந்து வருங்க தோசை. சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த பச்சை பயிரெலாம் நம்ம உப்பு மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம். இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம் இந்த ஐட்டம் எதுவுமே நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும். நார்மல் இட்லி தோசை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. நார் சத்து அதிகம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த தோசை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்கங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எந்த ஒரு வாசனையும் நம்மளுக்கு இதில் வந்து தெரியாது. இந்த மாவு ஆனால் வந்து ரொம்ப நேரம் புளிக்க வைக்கக்கூடாதுங்க. அரைச்சிட்டு ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து தோசை ஊற்றி கொடுத்துருங்க. உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இருந்தாலும் நான் வந்து இதில் எதுவுமே சேர்க்கலங்க. பருப்பு, ரவை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுவே அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருந்தது. சட்னி வந்து காரமாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருந்தது அப்படின்னா இந்த பச்சை பயிறு தோசைக்கு மேட்சிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தோசையோட டேஸ்ட் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க. சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. இதுக்கு முன்னே நான் வந்து முழு பச்சை பயிரில் பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து செஞ்சேன். அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. எதுவுமே சேர்க்காம செஞ்சேன். இந்த தோசை ரொம்பவே சூப்பராக இருந்தது. முழு பாசிப்பருப்பில் தோசை ரெசிபி பார்த்தாச்சுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது அதே மாவுலேயே வந்து நம்ம புட்டு ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதே மாவை அது இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நல்லா இட்லி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். வெந்ததுக்கு பிறகு இட்லி நல்லா ஆற விட்டுடணும். ஆறுனதுக்கு பிறகு நல்லா உதிர்த்தி விட்டுடலாங்க. இது ஆறுனதுக்கு பிறகு உதிர்த்து விட்டிங்க அப்படின்னா நல்லாவே உதிரியாக வரும். ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ அதில் வந்து வெல்லம் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய், ஏலக்காய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா இந்த முழு பச்சை பருப்பில் புட்டு வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது நீங்கள் ரவை கலக்காமலேயும் செய்யலாம். இதில் வந்து தோசைக்காக ரவை கலந்தேன். அதனால் இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா தாங்க இருந்தது. கண்டிப்பாக இந்த புட்டு ரெசிபியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இனிப்பு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.